மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிஃபோர் நீங்கள் டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண முன்னாடி உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் அட்லீஸ்ட் i7 அண்டு 16 GB ரேம் அண்டு ஜிபி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்ஃபிகரேஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா டாவன்சி ரிசால்ட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லோயர் அண்ட் கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பில் டாவன்சி ரிசால்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் இன்ஸ்டால் டாவன்சி ரிசால்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனுக்குள்ள லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் கூகுள் குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு டாவன்சி ரிசால்ட் டவுன்லோடு அப்படின்னு டைப் பண்ணினாலே ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் வரும் டாவன்சி ரிசால்ட் நைட்டுன்னு. இதில் 2 டைப் வரும். டாவன்சி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு வரும், டாவன்சி சொல்லிட்டு வரும். டாவன்சி ஸ்டுடியோ அப்படின்னா பெய்டு வெர்ஷன். ஓகேங்களா? நம்ம அப்போ ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வருதுங்களா? டாவன்சி ரிசால்ட் ஸ்டுடியோன்னா பெய்டு வெர்ஷன், டாவன்சி ரிசால்ட் ஃப்ரீ வெர்ஷன். நம்ம இப்போ பிகினருக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டாவன்சி ரிசால்ட் ஃப்ரீ டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் மேக் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா மேக் கொடுங்க, விண்டோஸ்னால் விண்டோஸ் கொடுங்க, லினக்ஸ்னால் லினக்ஸ் கொடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் விண்டோஸ் அப்படின்றத கொடுத்துறேன். கொடுத்தோன்னே இங்கே டீட்டெயில் கேட்கும். இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட நேமு, அதர்வைஸ் நீங்கள் ஏதாச்சும் கம்பெனி மேண்டேட்டரி கிடையாது. கம்பெனி இஃப் யூஆர் நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. ஆனால் ஒரிஜினலாக கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபோன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இங்கே கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ஸ்டேட்டு ஜிப்கோடு இந்த இடத்துல டம்மியாக ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். எனக்கு இப்போ அந்த மேண்டேட்டரி ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணதுனால டவுன்லோட் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி டாவன்சி ரிசல்ட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த டாவன்சி ரிசல்ட்டோட ஃபைல் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 GB வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் உங்கள்கிட்ட நெட் இருந்தால் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த டாவன்சி ரிசல்ட் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த டபுள் டேப் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.